குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் ஃபிசிக்கல் சயின்ஸு ஃபஸ்ட் இயருக்கு இந்த பேப்பர் உண்டு. இந்த பேப்பரில் வந்து செகண்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் தேர்டு சோர்ஸ் பேசேஜ் வந்து பார்க்க போகிறோம். ரிலேட்டிவிட்டி ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸு. ஸோ டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் உண்டான அந்த ரிலேட்டிவிட்டி தியரியை தான் வந்து இந்த சோர்ஸ் பேசேஜில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம சோர்ஸ் பேசேஜுக்கு வந்து போகலாம். ஸோ பேசேஜ் என்னது அப்படின்னா, வாட் இஸ் சர்டைன் அபவுட் டைம் is that it can't be separated from space. ஸோ டைமை பற்றின ஒரு அற்புதமான விஷயம் வந்து ஒன்று என்னது, இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, அதை வந்து ஸ்பேஸ்லேருந்து வந்து நம்மளால் தனியாக பிரிக்க முடியாது. ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து விண்வெளி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளோட எர்த்து, சன்னு, ஸ்டார்ஸு, பிளானட்ஸ் எல்லாமே வந்து இருக்குதுல்ல, அதுதான் வந்து ஸ்பேஸு. ஸோ அந்த ஸ்பேஸ்லேருந்து டைமுங்கிறது வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் டைட்லி ஓவன் டுகெதர். ஓவன் அப்படின்னா வந்து பின்னி பிணைந்து இருப்பது அப்படின்ட்டு மீனிங். ஓகேவா? டைமும் ஸ்பேஸும் வந்து டைட்லி ஓவன் டுகெதர், நாட் ஒன்லி இந்த எக்ஸ்ட்ரீம் ரியல்ம்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரியல்ம்னா வந்து அதனோட நுனிப்பகுதி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி வந்து ஜஸ்ட்டு வந்து ஏதோ பேருக்கு வந்து பின்னி பிணைக்கிறது அப்படின்ட்டு இல்லாமல் டைட்லி ஓவன் டுகெதர், நாட் ஒன்லி இந்த எக்ஸ்ட்ரீம் ரியல்ம்ஸ் where the effect of relativity become important. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ரியல்மில் வந்து எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் அது வந்து ஓவன் டுகெதராக இல்லாமல், பட் ஆல்சோ இந்த ஃபெமிலியர் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ எவ்ரிடே டே டு டே லைஃப்லேயுமே வந்து அது வந்து ரெண்டுமே வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா தான் வந்து இருந்துட்டு வருது இது வரைக்கும். இயர், ஒரு வருஷம் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் எ டிஸ்டன்ஸ். ஒரு வருஷங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் கவரேஜ் தான். எந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா, த டிஸ்டன்ஸ் தட் த எர்த் மூவ்ஸ் இன் இட்ஸ் ஆர்பிட் அரவுண்ட் த சன்னு. ஸோ நம்மளோட சன்னை எர்த்து வந்து சுற்றி வரதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைம் பீரியடை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து 1 இயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். நம்மளோட சன்னை எர்த் வந்து சுற்றி வரதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டைம் பீரியடை தான் வந்து நம்ம சொல்லுவோம் இயர் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து லாங்கராக இருந்தால் அதனோட டைமும் வந்து லாங்காக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டாக இருந்தால் அதனோட டைமும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஷார்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சிமிலர்லி எ டே of course corresponds to the distance more or less around the earth's circumference. so ஒரு டே அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, corresponds to the distance more or less around the earth's circumference. அந்த எர்த்தோட சுற்றளவு தான் வந்து எதுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னா வந்து ஒரு டேக்கு வந்து ரிலேட் ஆகும். அந்த எர்த்து வந்து சுற்றி வரதுக்கு உண்டானது வந்து 1 இயர். அது மாதிரி எர்த்ஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து ஒரு டேவை வந்து டிசைட் பண்ணும். ஆப்வியஸாக ஒரு டேவை வந்து 24ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1 hour அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? the swing of a simple pendulum. ஸோ சிம்பிள் பெண்டுலம்னா என்னென்னு தெரியும்ல, இந்த மாதிரி ஒரு பெண்டுலம் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். அது இதை மாதிரி இப்படி மூமெண்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்விங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த பாப் வச்சு மூவ் ஆகிறது. ஸோ த ஸ்விங் ஆஃப் த பெண்டுலம் அல்லது த வைப்ரேஷன் ஆஃப் எ குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை மாதிரி பார்த்துருப்போம்ல, மேலேயும் கீழேயும் இதை மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். மேலேருந்து வந்து மண் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துகிட்டே வரும் கீழே. ஸோ அதை வச்சு நம்ம டைமை வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சின்ன கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த வைப்ரேஷன் ஆஃப் த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அல்லது எனிதிங் தட் டெல்ஸ் டைம், ஸோ அல்லது இந்த மாதிரி டைமை தெரிவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, இன்எவிட்டபிளி ஆல்சோ மூவ்ஸ் த்ரூ ஸ்பேஸ். இது எல்லாமே வந்து ஸ்பேஸை பொறுத்தது தான் அப்படின்ட்டு சொல்லலாம்.
as Lincoln Barnett points out. ஸோ இவர் வந்து ஒரு ஃபிசிசிஸ்ட் மேத்தமேட்டிஷியன் அப்படின்ட்டு சொல்லலாம், ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டைம் ஆர் ரியலி மெஷர்மெண்ட்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ டைமை மெஷர் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஸ்பேஸை பொறுத்து தான் வந்து மெஷர் பண்ணுவோம். சிமிலர்லி ஸ்பேஸில் எதையுமே மெஷர் பண்ணணும் அப்படின்னாலும் டைம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ டைமை மெஷர் பண்ணணும்னா ஸ்பேஸ் மெஷர்மெண்ட் தேவை, ஸ்பேஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னாலும் டைம் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தேவை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் க்ளோஸ்லி லிங்க்டு இன் அவர் எவ்ரிடே லாங்குவேஜ் தட் வி ரேர்லி ஸ்டாப் டு திங்க் அபவுட் இட். ஸோ ஸ்பேஸும் டைமும் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக நம்மளோட பேச்சுக்கள்லேயே வந்து வரக்கூடியது ஒன்று தான். ஆனால் அதை வந்து நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு மறந்துட்டோம். நம்ம எப்போவுமே டைமை தான் வந்து மனசில் வச்சுருப்போமே தவிர ஸ்பேஸை மனசில் வச்சுருக்க மாட்டோம். ஸோ people generally say that Miami is 3 hours from New York. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டைமில் தான் வந்து சொல்லுவோம் ஜென்ரலாக. ஸோ மியாமி இஸ் 3 hours away from New York அப்படின்ட்டு சொல்லலாம். If someone asks you how far it is to the grocery store, you are likely to say the answer in terms of time, 10 minutes. ஸோ இந்த கடைக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு யாராவது நம்மள்ட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நிமிஷம் ஆகும் அந்த கடைக்கு போக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து டைமை பொறுத்தது. த சைல்டு ஆன் எ கார் ட்ரிப் who is anxious to know how much time he has to wait for before the next rest stop is likely to get an answer measured in miles. ஸோ காரில் வந்து ஒரு சின்ன குழந்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த ஸ்டாப்புக்கு போக எவ்வளவு தூரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது அப்படின்னா அதுக்கு ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்னொரு பக்கத்தில் போயிடலாம், ஒரு 3 கிலோமீட்டரில் போயிடலாம். அதை மாதிரி வந்து நம்ம மைல்ஸில் வந்து ஜென்ரலாக அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஸோ லைக் த ரிலேட்டிவிட்டி ஆஃப் டைம் itself, the close kinship between time and space was once considered much more natural. ஸோ எப்படி வந்து டைம் வந்து நம்ம வாழ்க்கையோட ரிலேட்டடாக வந்து இருக்குதோ அதை மாதிரியே வந்து டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தது. அது வந்து மச் மோர் நேச்சுரலாக தான் வந்து இருந்துச்சு முன்னாடி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். பிஃபோர் இட் வாஸ் ஆர்டிஃபிஷியலி சிவியர்டு பை த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஏஜ். ஸோ அதை வந்து இப்போ தான் வந்து என்ன வாக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம நிறைய விஷயத்தை வந்து நம்ம டைம்லேயே வந்து செலுத்திட்டோம் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் அதிகத்தினால. ஸோ ஆனால் முன்னாடி வந்து அது நேச்சுரலாகவே இருந்தது டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ நூன் இன் நியூயார்க், நூன் அப்படிங்கிறது வந்து மதியம் 12 மணி அப்படி தான் வந்து சொல்லுவோம். நூன் இன் நியூயார்க் ஆர் டோக்கியோ வாஸ் வென் த சன்டியல் பாயிண்டட் அட் நூன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ சன்டியல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அது வந்து ஒரு டிவைஸ், கீழே வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சன்டியல்ங்கிறது வந்து ஒரு டயல்ங்கிறது ஒரு டிவைஸ் மெஷரிங் த டைம் ஆஃப் த டே. அது வந்து ஒரு டிவைஸ், அந்த டிவைஸை வச்சு தான் முன்னாடி வந்து டைம் என்ன அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த சன்டயல் வந்து நூனை வந்து பாயிண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து நூன் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நூன்னா மதியம் 12 மணி அப்படின்ட்டு. ஸோ வென் த சன் வாஸ் அட் த ஹையஸ்ட் இன் த ஸ்கை. ஸோ அது எப்போ வந்து சன்டயல் வந்து நூனை பாயிண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்து சன் வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் வந்து சன் வந்து இருக்கும்போது தான் வந்து அந்த சன்டயல் வந்து நூனை வந்து பாயிண்ட் பண்ணி இருக்கும். ஸோ எ மெஷர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இன் த ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ சன் வந்து அந்த டாப்புக்கு போகும்போது நம்மளால் டைமை வந்து 12 அப்படின்ட்டு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து சன்னை தான் அந்த ஸ்பேஸில் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ டைமும் ஸ்பேஸும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு சொல்லலாம். It didn't matter whether one town's 0 o'clock அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ one town's 0 o'clock means 12 o'clock அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். happen to match another's. ஸோ நம்மளோட 0 o'clockக்கும் இன்னொரு இடத்தோட 0 o'clockக்கும் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. பிகாஸ்
ஹவு வுட் தே கம்பேர் டைம்ஸ்? ஸோ டைமை வந்து நம்மளால் எப்படி வந்து எந்த மாதிரி வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியும்? நமக்கு வந்து ஒரு டைம் இருக்கணும்னா இதே டைம் தான் வந்து ஒரு உலகத்தோட இன்னொரு இடத்துல வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. This changed, of course, with the coming of communication at the speed of light. ஸோ லைட்டோட ஸ்பீடை பொறுத்து டைம் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக வந்து இருந்தது. ஸோ லைட்டோட ட்ராவல் தான் வந்து டைமை வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதை மாதிரியே தான் வந்து ரேடியோ ஆகட்டும், டெலிவிஷன், அதை மாதிரி டெலிஃபோன், அதுக்கப்புறம் வந்து மோடம்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து லைட்டோட மூமெண்ட் வந்து இன்றியமையாத ஒன்றாக வந்து இருந்துச்சு. Now clocking simultaneous times at widely separated places is not only possible but essential. ஸோ இந்த clocking simultaneous times, ஸோ இந்த clockோட டைம் எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வேரி ஆகிறது வந்து பாசிபிள் மட்டும் கிடையாது, அது இசென்ஷியலும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவில் இருக்கிற இதே டைம் தான் வந்து மற்ற நாடுகளில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ ஒரு சில நாடுகளோடு ஒத்து போகலாம், பட் உலகத்தில் எல்லா நாடுகளோடையும் வந்து இதே டைம் வந்து ஒத்து போகும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அப்படி ஒத்து போகவும் முடியாது, எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரு நாடுக்கு இரவுன்னு இருந்தால் இன்னொரு நாட்டுக்கு வந்து அது பகலாக தான் வந்து இருந்தாகணும். ஸோ அதனால தான் அது வந்து பாசிபிள் மட்டும் கிடையாது, அது கண்டிப்பாக இசென்ஷியலும் கூட டைம் வேரியேஷன் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் the need of television network have been a major force behind synchronizing time. ஸோ சின்க்ரோனைஸ் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து மீனிங் கொடுத்துருப்பாங்க. சின்க்ரோனைஸ் அப்படின்னா வந்து என்னது அப்படின்னா டு அக்கர் அட் த சேம் டைம், ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சின்க்ரோனைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இன்ஃபேக்ட் த நீட் ஆஃப் டெலிவிஷன் நெட்வொர்க்கு ஹாவ் பீன் எ மேஜர் ஃபோர்ஸ் பிஹைண்ட் சின்க்ரோனைசிங் டைம். ஸோ டைம் சின்க்ரோனைசிங்கில் வந்து நீட் ஆஃப் டெலிவிஷன் அப்படிங்கிறது வந்து இன்றியமையாத ஒன்றாக இருந்துச்சு. The 6 o'clock news has to come on the air exactly at 6 o'clock all across the country, which means the 6 o'clock has to happen at the same time all across the country. ஸோ 6 o'clock நியூஸ், 6 மணி செய்திகள் அப்படின்னா அது கரெக்டாக அந்த 6 மணிக்கு தான் வந்து செய்திகள் வந்து நம்ம டிவியில் வந்து வருது. இது எப்படி அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஹேப்பன் அட் த சேம் டைம் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி. இது எல்லாத்துக்குமே வந்து அந்த டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. The 6 o'clock news has to come on the air at exactly 6 o'clock all across the country. ஸோ ஏர் வழியாக பாஸ் தானே ஆகுது. நம்ம வீட்டில் வந்து டெலிவிஷனில் நமக்கு டிவியில் அந்த கரெக்டாக 6 o'clock நியூஸ் வருது அப்படின்னா அது ஏரில் பாஸ் ஆகி தான் வந்து கரெக்டாக அந்த 6 o'clock வருது. ஸோ அது எல்லா கண்ட்ரிலையும் வந்து பாஸ் ஆகி எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே நேரத்தில் வந்து வருது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்றா இருக்கும். ஸோ சிமிலர்லி ஏர்லைன் ஷெடியூல், ஃப்ளைட் வந்து பறக்குதுல்ல, ஸோ அதுவாக இருக்கட்டும், அல்லது டிரான்ஸ்கான்டினென்டல் டெலிகான்ஃபரன்சஸ், அதாவது உட்காந்த இடத்துலேருந்தே உலக நாடுகளில் யார் கூட வேணாலும் இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு லைவாக. ஸோ அந்த டெலிகான்ஃபரன்சஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம இன்டர்நெட்டில் வந்து சேட் பண்ணுறோம்ல, நம்ம இங்கே சேட் பண்ணோன்னா எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அடுத்த செகண்ட்லேயே வந்து அது வந்து போயிடுது. ஸோ அதுவாக இருக்கட்டும், அல்லது எனிதிங் தட் forces people to synchronize their watches. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே நேரத்தில் தான் வந்து இது எல்லா விஷயமுமே வந்து நடக்குது. ஸோ இங்கே நான் சேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து அதே டைமில் தான் வந்து அவங்களுக்கும் போகுது. ஸோ சின்க்ரனைசிங் தேர் வாட்சஸ் அப்படி மீன், சின்க்ரனைஸ்னால் என்னென்னு சொல்லணும்னா ஒரே நேரத்தில் வந்து நடக்கக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ எல்லாரோட வாட்ச்லேயுமே வந்து டைம் வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வந்து நடக்கும். In different places derive another wedge in the natural affinity between space and time. ஸோ இதுவுமே வந்து அந்த ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்து தெரிவிக்கக்கூடிய ஒன்று எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. அயோனிக்கலினாலும் முரண்பாடாக அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, however it is also communication at light speed that makes connection between space and time especially
dramatic. ஸோ லைட்டோட ஸ்பீடும் வந்து நமக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. இந்த டைமும் ஸ்பேஸுக்கும் உண்டான கனெக்ஷனை வந்து நமக்கு தெரிவிக்கிறதுல வந்து லைட்டோட ஸ்பீடுமே வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. ஃபார் ஏன்னா ஒரு லைட் இயர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா, லைட் இயர்னா என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த லைட் இன் 1 year. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு பை த லைட், அந்த லைட் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளவு டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம லைட் இயர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் மெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ் டு ஸ்டார்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுறதுல இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். But it is therefore obvious that looking out into space also means looking back into time. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பட் இட் இஸ் therefore obvious. ஆப்வியஸ்னால் வந்து கிளியர்லி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ கிளியராக நம்ம ஸ்பேஸை வந்து எடுத்துக்காட்டுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டைமை தான் வந்து பார்க்கணும். லுக்கிங் அவுட் இன்ட்டு ஸ்பேஸ் ஆல்சோ மீன்ஸ் லுக்கிங் பேக் இன்ட்டு டைம். ஸோ ஸ்பேஸை பார்க்க போகிறோம்னா என்ன மீனிங்னா, நம்ம டைமை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு மீனிங். when you look at a star 5 million light years ago, 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லைட் இயரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். 5 மில்லியன் லுக் அட் ஏ ஸ்டார், ஒரு ஸ்டாரை வந்து பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஸ்டார்னா, அது 5 மில்லியன் லைட் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஸ்டார். ஓகேவா? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூ ஆர் லுக்கிங் அட் 5 மில்லியன் இயர் ஓல்டு லைட். ஸோ அதை பார்க்க போகிறோன்னா என்ன மீனிங்னா, 5 மில்லியன் இயர்ஸ் பழமை வாய்ந்த ஒரு லைட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தானே மீனிங்கு. நம்ம வந்து ஒரு ஸ்டாரை பார்க்குறோம், அந்த ஸ்டார் வந்து 5 மில்லியன் லைட் இயருக்கு முன்னாடி இருந்த ஸ்டார். அதை பார்க்க போகிறோன்னா என்ன மீனிங்னா, 5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு லைட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு மீனிங். ஸோ யூ ஆர் சீயிங் த ஸ்டார் ஆஸ் இட் லுக்டு 5 மில்லியன் இயர்ஸ் ago. ஸோ அது வந்து அதனோட தடத்தை வந்து அங்கேயே விட்டுருக்கு. இட் லெஃப்ட் இட்ஸ் சோர்ஸ்னால், அந்த ஸ்டார் வந்து 5 மில்லியன் லைட் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாரு அதனோட லைட்டை வந்து அந்த இடத்துலையே வந்து விட்டுருக்கு. லாங் பிஃபோர் மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ் வாக்டு த்ரூ த எர்த். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் இருக்கிறோம்ல, நம்ம வந்து அந்த ஸ்டாரில் வந்து கால் பதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டார்ஸ் வந்து அதனோட லைட்டை வந்து அங்கேயே வந்து விட்டுட்டு போயிருக்குது. த லைட் இஸ் ஒன்லி ரீச்சிங் அஸ் நவ். பட் 5 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் அந்த லைட் வந்து இப்போ தான் நம்மளை ரீச் பண்ணுது. பட் ஃபார் ஆல் வி நோ த சோர்ஸ் இஸ் லாங் டெட். ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும், அந்த லைட் வந்து இப்போ வரக்கூடியது இல்லை. அது அந்த 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த அந்த லைட்டோட சோர்ஸ் தான் வந்து இப்போ நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, திஸ் பிரிங்ஸ் அப் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்னது அப்படின்னா, வென் இஸ் நவ்? இப்படி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். வென்னா எப்போ மீனிங் தெரியும், எப்போது. இஸ் நவ் இப்போ. ஸோ வென் இஸ் நவ் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு பதிலாக கிளியர்லி ஆஸ்கிங் வென். வென்னுங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுல நோ சென்ஸ், அர்த்தமே கிடையாது. இஸ் மேக்ஸ் நோ சென்ஸ் அன்லெஸ் யூ ஆல்சோ டிஃபைன் வேர் நவ் இஸ். ஸோ வென் இஸ் நவ் அப்படின்ட்டு கேட்குறதுக்கு பதிலாக வேர் நவ் இஸ், இப்போ எங்கே அப்படின்ட்டு கேட்குறது தான் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். வென் இஸ் நவ்னு கேட்குறதுக்கு பதிலாக வேர் நவ் இஸ் அப்படின்ட்டு கேட்குறது தான் வந்து ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். The now is truly here and now. The now is truly here and now. You almost always define now in relation to yourself, but
that may not be the same now for someone else in another place. ஸோ நவ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுக்கும் நவ்வுங்கிறத வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ ஏன்னா எல்லா பிளேஸ்லேயுமே வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரே டைமில் வந்து நடக்காது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் வந்து மே நாட் பி த சேம் நவ் ஃபார் சம் ஒன் எல்ஸ் இன் அனதர் பிளேஸ். ஸோ அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த நவ்வுங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகாது. நம்ம சொல்கிற நவுக்கும் அவங்க கேட்குற நவுக்கும் வந்து டைம் பீரியட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் லிங்க்டு மோஸ்ட் டைரக்ட்லி. ஸ்பேஸும் டைமும் வந்து டைரக்டாகவே வந்து லிங்க் ஆகியிருக்கக்கூடியது பை த அப்சல்யூட் ஸ்பீட் ஆஃப் லைட், because light is the fastest messenger in the universe. ஸோ ஸ்பேஸும் டைமும் வந்து லிங்க் ஆகிறதுக்கு வந்து இந்த லைட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேஸும் டைமும் வந்து ரிலேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதை ரிலேட் பண்ணுறதுல வந்து இந்த லைட் வந்து ரொம்பவே வந்து நெசசிட்டியாக இருக்குது. ஏன்னா லைட்டு தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல் இந்த ஸ்பேஸ் யூனிவர்ஸில் வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல் வந்து லைட் அப்படின்ட்டு தெரியும். ஸோ த த்ரீ கான்செப்ட்ஸ் ஃபிட் டுகெதர் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. த்ரீ கான்செப்ட்ஸ்னால் என்னது அப்படின்னா வந்து ஸ்பீடு, டைமு, ஸ்பேஸு. ஓகேவா? ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸும் வந்து ஃபிட் டுகெதர் நீட்லி இன் ஆர்டர் டு மெஷர் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை மெஷர் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு டிஸ்டன்ஸும் டைமும் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா நமக்கு ஃபார்முலாவே தெரியும்ல, ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்ட்டு வந்து நமக்கு ஃபார்முலா வந்து தெரியும். ஸோ ஸ்பீடு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நமக்கு டிஸ்டன்ஸும் டைமும் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். But to clock speed between two distant point, so two distant pointsக்கு இடையில் உள்ள ஸ்பீடை வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா you have to make sure that your clocks are synchronized. ஸோ எல்லா கிளாக்குமே வந்து ஒரே டைமில் வந்து அக்கர் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா தான் வந்து கிளாக்கோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 2 டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸுக்கு இடையில் உள்ள ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள கிளாக்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து சின்க்ரனைஸ் ஆகியிருக்க வேண்டியது வந்து அவசியம். The only way to do that, send signals via light. ஸோ ஒரே நேரத்தில் சின்க்ரனைஸ் ஆகணும்னா ஒரே வழி என்னது அப்படின்னா அந்த சிக்னல்ஸை லைட்டாக வந்து நம்ம பாஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ ஏன்னா லைட்டாக வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது வந்து லைட்னா என்னது, LIGHT லைட் ஒளியாக வந்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதனோட ட்ராவலை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிடலாம். And still you have to account for the time it takes the light to travel. So you first have to determine the speed of light. So speed of light என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னா அதுலேருந்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணுறது வந்து ஈஸி. Countless other experiments have confirmed that the measure of space and time are not absolute but depend on things like motion, position in a gravitational field. ஸோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்னது அப்படின்னா மெஷர் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ ஸ்பேஸும் டைமோட மெஷர்மெண்ட் வந்து கிளியர் அப்சல்யூட்டாக வந்து இருக்காது, கரெக்டாக இருக்காது. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டில் உள்ள அந்த பாயிண்ட்டோட மோஷன், அதாவது மூமெண்ட், அல்லது அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஸ்பேஸும் டைமையும் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இஸ் இன் ட்ரூத் கிரவுண்டட் இன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த ரிலேட்டிவிட்டி தியரி எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து பொறுத்து தான் வந்து டிசைட் ஆகக்கூடியது. Indeed, the theory was developed in the first place in part to explain the experimental facts. ஸோ இந்த தியரி எல்லாம் எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நிறைய செஞ்சு அதுலேருந்து கிடைச்சதை வச்சு தான் வந்து தியரியை வந்து டெவலப் பண்ணாங்க ஆரம்ப காலத்தில். Some people think that relativity is just an historic set of equations. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னாலே செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அது ஒன்லி மேத்தமேட்டிஷியனுக்கும் ஃபிசிக்ஸ்
பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து புரியும் அப்படின்ட்டு வந்து தவறாக நினச்சிருக்கிறாங்க. ஹிஸ்டாரிக் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ், பட் ஈவன் தோ இட் மே நாட் ஆல்வேஸ் பி பர்சீவியபிள், ரிலேட்டிவிட்டி இஸ் அ ஃபேக்ட் ஆஃப் லைஃப். ஸோ என்ன இருந்தாலும் இந்த ஸ்பேஸும் டைமும் நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒன்றா இருக்குது. அது வந்து நம்ம லைஃபோட இன்றியமையாத ஒன்றாவும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த சோர்ஸ் பேசேஜ் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த புக்கிலேருந்து. ஃபர்ஸ்ட் யூ பில்ட் எ க்ளவுட் அண்ட் அனதர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆஸ் எ வே ஆஃப் லைஃப், கேசி கோல் எழுதின இந்த புக்லேருந்து தான் வந்து இந்த பேசேஜை வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இதில் ரிலேட்டிவிட்டி அப்படின்னாலே ஒன்றுக்கும் இன்னுக்கும் ரெண்டு விஷயங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் ரிலேட்டிவிட்டி. த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரிலேட்டிவ் டு சம்திங். அப்போ ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் உண்டான ரிலேஷன், என்ன உறவு அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கக்கூடியது தான் ரிலேட்டிவிட்டி. இந்த மாதிரி மிச்ச வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு கீழே எல்லாமே வந்து டாஸ்க் தான் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்டோரியாக எழுதுகிற மாதிரி தான் இந்த டாஸ்க் எல்லாமே வந்து வந்திருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னது அப்படின்னா டிஸ்கஸ் ஹவு டெலிவிஷன் நெட்வொர்க் ஹாவ் லீடு டு த எமர்ஜென்ஸ் ஆஃப் கிளாக்கிங். ஸோ இந்த கிளாக்கிங்கில் வந்து டெலிவிஷன் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவிட்டி தியரி வந்து ரியல் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது டாஸ்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தேர்டு டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சோர்ஸ் பேசேஜ் அப்படியே வாசிக்கணும். ஸோ இந்த பேசேஜ் அப்படியே வாசித்து இந்த கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரிலேட்டிவ் டு சம்திங் எல்ஸ், இந்த சென்டென்ஸுக்கு ஒரே வார்த்தையில் வந்து நம்ம சொல்லணும். ஸோ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ரிலேட்டிவ் டு சம்திங் எல்ஸ்னால் ரிலேட்டிவிட்டி அப்படின்ட்டு பார்த்தோமா, அப்போ ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதை மாதிரி இதை வாசித்து அதுக்கு என்ன மீனிங்கிறத வந்து ஒரே வார்த்தையில் வந்து சொல்கிறது தான் வந்து இந்த சோர்ஸ் பேசேஜ். நாலாவது டாஸ்க் என்னது அப்படின்னா வந்து சென்டென்ஸ் மேக்கிங் அல்லது டெஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கிளாக்கிங் அப்படின்னா வந்து என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், லைட் இயர் அப்படின்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், மோடம்னா என்ன, கிராவிடேஷ்னல் ஃபீல்டுனா என்ன, டெலிகான்ஃபரன்ஸ்னால் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ அஞ்சாவது டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் சூட்டபிள் ஃபிக்ஸஸ் வேர்ட் செலக்டட் ஃப்ரம் த பேசேஜ். ஆறாவது டாஸ்க்கு வந்து fill in the blanks. The swing of a பெண்டுலம், சிம்பிள் பெண்டுலம்மை வந்து ஸ்விங் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு டைமை சொல்லும் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் வந்து ஆறாவது சோர்ஸ் பேசேஜ் டாஸ்க்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் டாஸ்க் என்னது அப்படின்னா வந்து ப்ரனன்சியேஷன். ஸோ கோலின்ஸ் ஆன்லைன் டிக்ஷனரி நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த கோலின்ஸ் ஆன்லைன் டிக்ஷனரியிலேருந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பேசேஜுக்கு தேவையான டாஸ்க்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேவா, ரிலேட்டிவிட்டி ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் அதை பற்றி தான் இந்த சோர்ஸ் பேசேஜில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை மட்டும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.